நிஷா இன்னைக்கு ஒரு 10 to 15 கிலோ நார்த்தங்காய் ஊறுகாய் செய்ய போகிறா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் பெங்களூர்னா 5-6 கிலோலாம் வராது. எத்தனை கிலோ வரும்? 10 கிலோ வருமா? சரி, வெயிட்டை போட்டுருவோம். 7 கிலோ வரும். கூட தாண்டி வரும். ஒரு பழமே ஒரு 150 கிராம் 200 கிராம்னு வச்சுக்கிட்டாலும் அப்போ ஒரு 50 பழம் இருக்குமா? 50 பழம். சரி, ஓகே. இது எங்கேருந்து? பெங்களூர் நார்த்தங்காய் ஊறுகாய். நிஷா மாமா கொடுத்து விட்ருக்காங்க. மாமாவும் அக்காவும். கரெக்டு தானே? சரி, இருந்தாலும் ஒரு ஹைப்பாக இருக்கும்ல. இப்போ நிஷா வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஃபுல்லாக நார்த்தங்காய் இது வெந்துக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக நார்த்தங்காய் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வேக வச்சுக்கிட்டு இருக்கா. ரைட்டா? வச்சுட்டு நம்ம வந்து அரியணும். அரிஞ்சு உப்பு போட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்குலாம் நார்த்தங்காய் ஊறுகாய் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். குலோப்ஜாம் காட்டு. குலோப்ஜாம் காமிக்கலாம். பெரியத்தை வந்து எங்கள் அத்தைக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க புடவை. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு புடவை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கலரு ஒன்றே எல்லாத்தையும் காமிச்சிடணும். குலோப்ஜாமுனை காமிங்கிற, இதை காமிங்கிற, அதை காமி. என்ன சொன்னேன்? வீடியோ எடுக்கல குலோப்ஜாமை இது பண்ணணும். குலோப்ஜாம் கீழே இதாக இருக்கு. புடி இந்த நோட்டில் வச்சு புடி. புடி நிஷா. என் கையில் பலிக்கிட்டு கீழே வந்துடும் நிஷா. ஜீராவா இருக்கு. இங்கே பாருங்க. வாசனையே தூக்குது. பலவாரத்தை அங்கிட்டு தட்டி விடணுமா? என்ன வீடியோ எடுத்துட்டு எல்லா பலவாரத்தையும் தட்டி விடுங்க. குலோப்ஜாம். உனக்கு குலோப்ஜாம் கிடைச்சது இல்லாமல் ஒரு டப்பா வேறு ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. திருப்பி கொடுப்பேன் நீ? ஏன் கொடுத்து விட வேண்டியதானே? அதெல்லாம் பெரியம்மா கேட்காது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, சூப்பர். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. சரி சரி, இது அவிக்கவும் எடுத்து பார்ப்போம். எங்கள் பெரிய இது செஞ்சாலும் சூப்பராக இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியானவங்க. எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னா என்ன? எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னா என்னன்னு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து ரொம்ப செஞ்சு செஞ்சு பழக்கமானவங்கன்னு சொல்ல வரேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. நீ எக்ஸ்பீரி ஆனவங்க வீடியோ பார்த்துட்டு உனக்கு செருப்பு கழிச்சு அடிக்க. சரி, இப்போ என்ன எல்லாத்தையும் அவிச்சிட்டு பார்ப்போம். இப்போ அவங்க ஐயாவுக்கு பலகாரம் பார்சல். இங்கே இருங்க. குலோப்ஜாம் இது எல்லாமே எங்கள் பெரியத்தை செஞ்சது தான். குலோப்ஜாமு, பாசிப்பருப்பு உருண்டை, இது வந்து அதிரசம், சோமாசா, முறுக்கு. ஐயாட்ட கொண்டே கூட கீழே குட்டிடாமல் பொறுமையாக மெதுவாக நடந்து போய் கொட்டணும். இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் இதாக இருக்கும். இது ஒரு பலகாரம். சரியா? ரெடியா? சாப்பிடு 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 சாப்பிடு. ரிவ்யூ சொல்லு. சாப்பிடு. சாப்பிடு. நீ கடக்கு முடக்குங்கிறது திருச்சிக்கே கேட்கும் போல இருக்கு. ஓகே, நிஷா வந்து ஊறுகாய் போட இப்போ ரெடி ஆகிட்டா. எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. சொன்ன மாதிரி இது 10 கிலோ இருக்குமா 15 கிலோ இருக்குமான்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த ஒரு பழம் வந்து ஒரு 150லேருந்து 200 கிராமுக்குள்ளார இருக்கும். அப்போ இதெல்லாம் அது 100 கிராம் இருக்கும். மொத்தம் எத்தனை பழம் இருக்கு? சரி, எத்தனை பழமாக இருந்தால் என்ன? நீ ரெடி பண்ணி எதை வச்சு அறிவ? இப்போ அருவாமனையை வச்சு தான் அறியணும். இப்போ என்ன செய்யணும் நீ? செம்ம டேஸ்ட்டாக வரப்போகுது இன்னைக்கு. இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, மலை மாடு மாதிரி நல்லா இருக்காது. வெந்திருக்கா? நல்லா சூப்பராக வந்திருக்கேன். ஆகா, சாரெல்லாம் ஊற்றுறாடாவ. அப்போ தட்டிலே ஊற்றட்டும். கடைசியாக எடுத்து சட்டியில் போடு. அதில் ஏன் போடுற? சட்டியில் வேலை இருக்கா? என்னடி பண்ணுது? கொதிக்க கொதிக்க வச்சுக்கிட்டு அரிடினா எப்படி அதுல இருந்து சாறு பொங்கி ஊத்துது. அதனால கொதிக்க கொதிக்க உனக்கு இந்த பொங்கி ஊத்துறது பொங்காம ஊத்துறது. சரி சரி, வருதா இல்லையா? அதை ஏன் அமுக்குற? பைத்தியத்துல அரலூசுல அரலூசு. இதில் தானே அரிஞ்சு போட போகிற. அதிலே குண்டான்லேயே வச்சு அரி. அது குண்டாக்குள்ள எப்படி செல்வா வச்சுக்கிட்டு கையில் எப்படி கையில் சுடுது. அது குண்டாக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி கையில் அறிய முடியும்? இந்த இதில் இல்லாட்டி இதில் வச்சு அரி. அரியணும் தான், ஏதாவது பண்ணி தான் அரியணும். இது பண்ணணும். நீ அதுக்கு ரொம்ப நீ என்னது இத்தனை ஒண்டா அறியிற?
ஏய் சே ஒரு 4 துண்டு இல்லை 5 துண்டு அவ்வளோதான் அறியணும். நீ என்னமோ துக்குனோண்டு அறிகிற பொடி பொடியா கேரட் மாதிரி. அதான் 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 அளவு. ஏன் யாருக்கு? எனக்கு கை வலிக்குதா? ஏன் போர் அடிக்குது உங்களுக்கு? எனக்கு ஏன் கை வலிக்குது? நீ ராஜா. சரி அறியட்டும் நிஷா அறியட்டும். பார்ப்போம் எப்படி இருக்கு. ஃபேனை போடு சூடா இருக்கும். ஆற அப்புறம் நான் இது பண்ணணும். கை சொல்லுவா கடுப்பாயிருன்னு சொல்லுவா. ஃபேனை போடு. ஓகே நிஷா வந்து பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவங்க அம்மாவும் நறுக்கி கொடுத்தது. அதனால சொல்லுவேன், எனக்கு தெரியுமே உன் வேலையெல்லாம். எங்கள் அம்மாவும் சேர்ந்து நறுக்கி கொடுத்துச்சு. இப்போ அடுத்தது என்ன? தாளிப்பு. தாளிக்கிற ப்ராசஸ். மசாலா அரைக்கணும்னா இதை வச்சுட்டு இது பாட்டுக்கு சட்டி கழுவி இருக்கு, அதனால ஈரெல்லாம் காஞ்சி விட்டுக்கிட்டோம். அதுக்குள்ளேயே ஒரு பொடி வந்து நுணுக்கணும், அதை நுணுக்கிறோம். என்ன பொடி? வெந்தயம் 2 ஸ்பூன், கடுகு 2 ஸ்பூன். வெந்தயம் எடுத்து வெறும் பேன்ல வறுத்து வச்சிருக்கோம். அதை வறுத்ததை வந்து வேற எதுவுமே போட வேண்டியதில்லை. உப்பெல்லாம் போடணுமா? இந்த நார்த்தங்க வாசனை வீடே நார்த்தங்க வாசனையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி வீடே ஸ்மெல் வருது தானே. என்னாச்சு? ஆஹா கடுகு வாசனை இது. என்ன எண்ணெய் ஊற்றி இது பண்ணுவேன்? நல்லெண்ணெய் ஊற்றினாதான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றப்போம். நீங்களும் இதயம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து அன்னம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோம். அன்னம் நல்லெண்ணெய் அப்படி 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதாகும், டேஸ்ட் வரும். அம்மா ஊறுகாய் தொட்டுக்கலாம் நல்லா. அது கூட வந்து மறுபடியும் கடுகா 2 ஸ்பூன் அளவு கடுகு தாளிக்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஐட்டத்தை இறக்குறது. வெறும் மிளகாய் தூள் இதுலையும் எல்லாத்தையும் போட்டு வாய் ஊறுது வேற. மிளகாய் தூள் போட்டாச்சு. ஆமாம், இந்த கோழியை பார்த்துக்கோங்க. 2யும் இன்னைக்கு மறைக்கணும். ஏன்னா நாளைக்கு ஒன்று வந்து சிக்கன் 65, ஒன்று வந்து குழம்பு கல் உப்பு. ஆஹா ஓஹோ இப்படியே எடுத்துட்டீங்களா? எப்படியா நல்லா இருக்காது. அவிச்ச நார்த்தங்காய் உப்பு மிளகா வச்சே திங்கலாம். சும்மாவே திங்கலாம். நீங்கள் நல்லா இருக்கு. கடுகு வெடிச்சிருச்சா? என்னாச்சு? வெடிக்கிறதுதான் கொஞ்சம் என்ன சூடாகவும் கடுகை போட்டால் தான் வெடிக்கிறது அந்த ஒரு டேஸ்ட் வரும். சூடாக ஆயிடுச்சு சட்டி. சூடாகவே நம்ம இதை அரைச்சேட்டோம். அப்போ எவ்வளோ நேரம் சட்டி சூடாக இருக்கும்? சட்டி டக்குன்னு சூடாக இருந்தால் எண்ணெய் இப்படிங்க உங்களுக்கு சூடாகிடும். அவ்வளோதானே உன்னோட நார்த்தங்காய் ப்ராசஸ்ஸு? அவ்வளோதானா? நீங்கள் இந்த மாதிரி ஊறுகாய் என்னென்ன ஊறுகாய் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கடைசி அவுட்புட் வையும் பார்ப்போமா எப்படி வருதுன்னு. பார்க்கலாமே. இன்னும் கொஞ்சம் தள்ளி வை செல்ல உள்ள. எங்கிட்ட எண்ணெய் சட்டிக்குள்ளே ஜெல்லு விழுந்துற போகுது. கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்குதா? நல்லா கேட்குது. இப்போ இந்த ப்ராசஸ் உள்ள இறக்கப்படும். சாரோட எடுத்து வச்சோம். நார்த்தங்காய் அரிஞ்ச நார்த்தங்காய். நார்த்தங்காய் இங்கிலீஷில் நான் சொல்ல தெரியல. தெரியாது. எனக்கும் தெரியாது. போடு. ஆஹா அற்புதம். வர்றேவா இது மாதிரி ஒரு 4-5 கிலோ போட்டு வச்சுக்கிட்டோம்னா எங்கள் அம்மா சொல்லுது 1 வருஷத்துக்கு வரும் வச்சுக்கோங்க பத்திரமா. ஆமாம், நாங்கள் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன ஊறுகாய் வச்சுருக்கீங்க அப்படின்றதே சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நீ யார் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கே வர்றவங்களுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் தான் வழங்கப்படும்.
சாப்பாடு நார்த்தங்காய் ஊறுகாய். இது என்னடி எங்கடி இது? எது எங்கடி? இப்போ நல்லா நம்ம கிண்டி விடணும். மிளகாத்தூள் உப்பெல்லாம் ஒன்றா ஈவன். மிளகாத்தூள் உப்பு அந்த எண்ணெய். பெரிய கரண்டி எடுத்து வச்சுக்கடி கம்யூனிட்டி. இந்தா இது வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். அது குத்துன வளைஞ்சு வளையாம குத்தாமா? கடை ஊறுகாய் மாதிரி வந்துச்சு பாரு பார்க்குறதுக்கு. ஒரு கையில் புடி துணியை வச்சு பிடிச்சிக்கோ. வரேன். இப்படி நல்லா இப்போ சுருள் எல்லாத்தையும் நல்லா எல்லாத்தையும் சுருட்டி சுண்ட இது பண்ணணும். அப்படிதான். பா சரி நிஷா செய்யட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஷா ஒன்று மறந்துட்டான், அந்த பொடி. மறக்கல, நீ மறந்துட. நான் இப்போ என்ன சொன்னேன்? வாசல் தான் அந்த பொடி எடுன்னு. நான் அதுக்குள்ளேயும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. பொடியை கொட்டினோன்னே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. கடுகு பொடி, கடுகு வெந்தயம். எல்லா ஊறுகாய்க்கும் இதே மெத்தடு தான். மாங்காய் ஊறுகாய் இருந்தாலும் இதுவே ஃப்ரெஷ். ஐயோ நெடி ஏறுது. இன்னொரு கிண்டி விட்டு இன்னொரு தடவை கூட டேஸ்ட் பார்ப்பேன் எப்படி இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவுட் புட்டு. பார்த்துக்கோங்க. நல்லா போட்டு கிண்டி கிளறி எடுத்தாச்சு. நல்ல வாசனையாக இருக்குச்சா. கடுகு பொடி போடுவதற்கு முன்னப்படி, போடுவதற்கு பின்னப்படி. இதில் ஒரு பீஸ் எடுத்து வை. சுட இருக்கு, சூடாக இருக்கு. ஆஹா அட்டகாசம் நிச்சா. சும்மா சொல்றியா உண்மையிலேயா? ஒரு சட்டி பழைய சோறு இருந்துச்சுன்னு வச்சுக்க, வச்சு இழுத்தறியலாம். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சோன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய். நீ பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.